அம்மா அவங்க அப்பாவை வெளில அனுப்பாம வீட்டில் வச்சுட்டு இருக்காங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். வயசுங்கிறது ஒரு நம்பர் தான், அது மெம்பர் இல்லை. ரூபா, நீ ரஜினி நடிச்ச சிவாஜி எந்திரன் படம்லாம் பார்த்திருக்கியா? அந்த படத்துக்கு வசனம் எழுதினாரு அவர் பேர் சுஜாதா. அப்பா அவருக்கு வயசு 72. 72 வயசுல எந்திரன் படக்கதையை அவர் எழுதினார். வேலை செய்யறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் வயசு ஒரு தடையே இல்லைம்மா. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் புரியலன்னா நான் என்னோட ஸ்டைல்ல உனக்கு புரிய வைக்கிறேன். சங்கர். மேடம். அது மேடம் இல்ல, நான் தான் கூப்பிட்டேன் சார். நம்ம ஆபீஸ்ல வயசானவங்கன்னு சொல்லி ஒரு 22 பேரை வேலையை விட்டு அமிச்சிங்க இல்லையா? அதுல ஒரு 12 பேர் ரொம்ப எஃபிஷியன்ட்னு மார்க் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். அவங்கள திரும்பியும் வேலைக்கு சேர சொல்லுங்க. இது என்னுடைய ஆர்டர். அங்க என்ன பாக்குறீங்க? இது என்னுடைய ஆர்டர். போங்க. ஓகே சார். என்ன ரூபா, இதான் என்னுடைய ஸ்டைல். இதை நீ அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்னா, நம்ம ஸ்டைல் ஆகிட்டேன்னா நீ தான் ராணி. இந்த கம்பெனி ஓஹோன்னு வரும். புரியுதா பேத்தி? சிரிக்க கூட மாட்டியா? சரிம்மா, அடுத்த அட்டெம்ப்ட் பார்ப்போம். இல்ல ஒன்னாலதான்ப்பா. போடா. எங்கண்ணா உங்க பேரன ஒண்ணு ஆளை காணோம்? பொருடா, மணி அடிச்சாதானே வருவான். 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க, 2 மணிக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய், எனக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்குடா. அதனாலதான் கொஞ்சம் எச்சரிக்கையா முன்னாடியே வந்துட்டேன். என்ன பதட்டமா இருக்கா? என்ன அப்படின்னா வாங்கண்ண, போய் ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடுவோம். ஒன்று கடவாயிலே போட்டேன்னா பாரு. ஏடா, கடத்துறதுக்கு வந்தியா இல்ல கட்டிங் போட வந்தியாடா? அது சரி, எப்படி கிட்னாப் பண்ண போறோம்? உங்க பேரன் ரெகுலரா போற ஆட்டோல போயிட்டான்னா என்ன பண்றது? அதைத்தாண்டா முன்னாடியே யோசிச்சு அவன் ரெகுலரா போற ஆட்டோல 4 வீலை பஞ்சர் பண்ணிட்டேன். 4 வீலையா? அண்ணா, ஆட்டோக்கு 3 வீல் தானே. சேஃப்டிக்காக ஸ்டெப்னி சேர்த்து பஞ்சர் பண்ணிட்டடா. அந்த பிளானை எங்களுக்கு சொன்னா தானே எங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். கரெக்ட். தபர், அந்த முனை தெரியுதா? அங்கதான் என் பேரன் தினமும் ஆட்டோ ஏற வருவான். சரி. இன்னைக்கும் அதே மாதிரி அவன் ஆட்டோ ஏற வருவான். ஆனா அந்த இடத்துல ஆட்டோ இருக்காது. ஏன்னா நான் தான் பஞ்சர் பண்ணிட்டேன். ஆட்டோக்கு பதிலா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு சாக்லேட். அவன் அந்த சாக்லேட்டை எடுப்பான். அவனுக்கு முன்னாடி இன்னொரு சாக்லேட்டை போட்டு வச்சிருப்பேன். அவன் அதையும் எடுப்பான். அதுக்கு முன்னாடி இன்னொரு சாக்லேட்டை போட்டு வச்சிருப்பேன். அவன் அதையும் எடுப்பான். அதுக்கு முன்னாடி இன்னொரு சாக்லேட்டை போட்டு வச்சிருப்பேன். அவன் அதையும் எடுப்பான். அப்படியே அவன் வரிசையா ஒவ்வொரு சாக்லேட்டா எடுத்துட்டு வர வர அவன் எங்க வருவான் தெரியுமா? இந்த கோணி வச்சிருக்கேன் பார், அந்த கோணி கிட்ட தான் வருவான். கோணி மேல என்ன இருக்கு? அதுலயும் நிறைய சாக்லேட் இருக்குது. அத பார்த்த உடனே நிறைய சாக்லேட் இருக்குன்னு அவன் கோணி கிட்ட போவான். லபக்குன்னு கோணியோட தூக்கிடலாம். எப்படி? எலி ஆட்டோமேட்டிக்கா பொறியில வந்து சிக்கிருச்சா? என்னண்ணே டக்குன்னு பிளானை மாத்திட்டீங்க? நான் எப்படா பிளானை மாத்துறேன்? பேரனை கடத்துறதா தானே பிளான் போட்டீங்க. இப்ப என்ன எலிய கடத்துறேன்னு சொல்றீங்க? கரெக்டா சொல்லுங்க, பேரனை கடத்துறமா இல்ல எலிய கடத்துறமா? ஐயோ ஐயோ, இவனை வச்சுட்டு ஒரு கடத்தல் கூட பண்ண முடியாது போல இருக்க. டேய், மூட்டைக்குள்ள என் பேரை வந்து மாட்டின உடனே அத மூட்டைய கட்டி ஆட்டோல ஏத்தறோம்ல, அத வந்து எலி தானா வந்து பொறியில மாட்டிக்கிச்சுங்கறத ஒரு உதாரணமா சொன்னேன்டா. எப்பறா இவன்? ஏய், இதெல்லாம் உதாரணமா சொல்றதுடா. டேய், நீ ஒண்ணு பண்ணு. கரெக்டா மூட்டை கிட்ட போன உடனே நீ ஆட்டோ எடுத்துட்டு பொசிஷனுக்கு வந்துரு. மூட்டையை ஏத்தன உடனே கரெக்டா நான் சொன்ன இடத்துக்கு எல்லாரும் போயிடலாம். சரியா? ஓகேண்ணே. எப்படி இந்த மாதிரி எல்லாம் பிளானு? அதுதான்டா அண்ணனோட பிளானு. அண்ணனோட பிளானா? அப்ப இது உங்க பிளான் இல்லையா? உங்க அண்ணன் தான் பிளான் போட்டாரா? டேய், ஓங்கி அப்பி போடுடா. டேய், அண்ணன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் அண்ணன். அண்ணன் போட்ட பிளான் நான் என்னையவே பெருமையா சொல்லிட்டேன். அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. எப்பறா இவன்? சூப்பர் பிளான். எப்படி இதை யோசிச்சீங்க? சொல்றேன். அது ஒரு பெரிய வரலாறுடா. ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ. அண்ணா, என்னடாச்சு?
ஒண்ணு இல்ல, அனுபவம் அனுபவம் பேசுங்க. அனுபவமா திடீர்னு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டோண்ணே. எங்க செமத்தையே வாங்கின மாதிரி தெரியுது. ஏய், சும்மா நோண்டி நோண்டி கேட்டா ஓகே அப்பிடுவேன். ஏய் பேர மச்சான் வா 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 வா. என்ன ஆட்டோ டிரைவர் இன்னும் காணும்? பாத்தியா ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐ சாக்லேட்டு. பாத்தியா ஐ இன்னொரு சாக்லேட்டு. எப்படி எடுடா பாத்தியா? ஐ இன்னொரு சாக்லேட்டு. ஏய் பாத்தியா அதை எடுத்து நம்பரு. ஏய் 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 நீ சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டே வரானே. ஆ? ஆ? ஆ. ஐ ஐ நிறைய சாக்லேட் இருக்கு. இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா தாத்தா திட்டுவாரு. இங்கே சாப்பிடலாம். ஏய் போ கோடிக்கிட்ட வட்டா போ. நான் சொன்ன மாதிரி செய்யனா. ஏய் வேலைய கட்சி முடியும். போ. ஏய் சொதப்பிர கூடாதுடா. வாடா. அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, ஆகாஷ் வந்துடுவான். என்னாச்சு கங்கா? கால் பண்ணிருந்தேன். ஆகாஷுக்கு என்னாச்சு? எங்க நம்ம பையன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலங்க. ஐயோ, அதை தான் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டியா? ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டியா? ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், வேற ஆட்டோல ஏறி போயிட்டான்னு சொல்றாரு. நீ என்ன இவ்ளோ அஜாக்கிரதையா இருக்க? அண்ணே அண்ணி எங்க அஜாக்கிரதையா இருக்காங்க? அவன் எப்பவும் ஒரே ஆட்டோல தான் வருவான். இன்னைக்கு வேற ஆட்டோல போயிருக்கான்னா அண்ணி என்ன பண்ணுவாங்க? அவன் எந்த ஆட்டோல ஏறி போனான்னு தெரியுமா? என்ன கேக்குற அருள்? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. சரி, அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டியா இல்லையா? என்ன எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். என்னப்பா எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அப்பா, ஆகாஷ் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலப்பா. ஸ்கூல்ல இருந்து வரலையா? என்ன இவ்வளவு டைம் ஆச்சு? வழக்கமா இந்த நேரத்துக்கு அவன் வந்துருவான்ப்பா. ஆனா இன்னைக்கு வேற ஆட்டோல ஏறி போயிட்டான்னு சொல்றாங்க. ஆட்டோல ஏறி போயிட்டானா? இதெல்லாம் ஸ்கூல்ல கவனிக்க மாட்டாங்களா? அப்பா, ஸ்கூல் போற வழியில ஏதாவது சிசிடிவி இருக்கும், அதுல ஏதாவது தெரியுதான்னு பாத்துட்டு வருவோமா? நம்ம ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்க. ஹலோ ஹலோ, என்ன உங்க வீட்ல எல்லாரும் பதட்டமா இருக்கீங்களா? யாரா நீ? சொல்றேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? யார் நீன்னு கேட்ட உடனே எல்லா வார்த்தையும் சொல்லிட முடியுமா என்ன? டேய் யாரா நீ? உன்னோட பேரன் எங்க கிட்ட தான் பத்திரமா இருக்கான். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஒண்ணும் இல்ல. நாங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவன் உங்க வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருவான். அமௌண்ட் கொடுக்கணுமா? டேய் பொறுக்கி, யாரா நீ? சார், பையன் எங்களோட கஸ்டடியில் இருக்கான். மரியாதை இல்லாமல் இப்படி பேசுறீங்க? டேய் பொறுக்கி, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? மரியாதையா நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. 2 கோடி ரூபா பணத்தை ரெடி பண்ணுங்க. நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க பேரனை கூட்டிட்டு போங்க. 2 கோடியா? போலீஸ்க்கு மட்டும் போனீங்க அவ்வளோதான். ஹலோ ஹலோ, போன் வச்சுட்டா? ஐயோ மாமா, ஆகாஷை கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்களே, எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க மாமா. பதட்டப்படாம இருப்பான், பதட்டப்படாம. நான் பாத்துக்கிறேன். ஆகாஷே, ஆமா என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க?
எங்க என் பேரனை காணா? ஆகாஷே, ஆகாஷே, தள்ளுமா, ஆகாஷ் குட்டி, ஆகாஷே, தாத்தா உனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கடா, வாடா வெளியில. ஏமா, எங்கம்மா ஆகாஷ்? ஐயோ அப்பா, ஆகாஷ கடத்திட்டாங்களாப்பா. கடத்திட்டாங்களா? என்னது கடத்திட்டாங்களா? பெரிய அமௌண்ட் கேக்குறாங்கப்பா. 2 கோடியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, கடத்தி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க எய்ம் எல்லாம் பணம் தானே. பெரியவங்களா இருந்தா 5 கோடி, சின்ன பையங்கிறதுனால 2 கோடி கேட்டிருப்பாங்கிறது. இது கடத்தல் நிலவர மார்க்கெட், கடத்தல் மார்க்கெட் நிலவரம் சொன்னேன். பாத்தியா? ஐயோ, என் பேரை கடத்திட்டாங்களே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆகாசு, உன் மேல தாத்தா உயிரே வச்சிருக்கட்டா. நீ இப்படி போயிட்டுடா, தாத்தா உசிரே போயிருட்டா. ஐயோ, மாமா என்னாச்சு மாமா? மாமா மாமா பதட்டப்படாதீங்க. என்னாச்சுப்பா? மாமா மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா என்னாச்சு மாமா? அண்ணா இவ்வளவு நேரம் தெம்பா டயலாக் பேசிட்டு இருந்தான், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஓவர் ஆக்ட் பண்றானோ? எப்பவுமே ஓவர் ஆக்டிங் தானே, மாட்டுவாம்ப. மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா கண்ணு தருங்க. மாமா கண்ணு தருங்க மாமா. மாமா என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்ல மாமா. ஆகாஷ் எங்க? மாமா பதட்டமாகாதீங்க. எங்க? நான் எங்க இருக்கேன்? யோ, ஜிஹெச்ல 8வது வார்டுல இருக்கிற. நீ எங்க மயக்கம் போட்டு விழுந்தியோ அங்கேயே தான் இருக்கிற. ஐயோ ஆகாஷ், மாமா, உன்னை மாமா, ஒண்ணும் இல்ல கடத்திட்டாங்களே. உன்னை ஆகாஷ் கடத்தினவனை கிடைச்சிருவான் மாமா. சும்மாவே விட மாட்டேன். ஐயோ சம்பந்தி, உங்களுக்கு அவன் பேரன் தானே, ஏதாச்சும் பண்ணுங்க. நான் இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன் இப்படி ஓவரா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா அவன் நம்பர் வேணா கொடுங்களேன், நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்தா, அப்பா இல்லையே பாரு. ஆமாப்பா, போலீஸ் கிட்ட இந்த நம்பர் கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லலாம்ப்பா. அட என்ன மாப்பிள்ள நீங்க, கடத்தல்காரங்களுக்கு அறிவு இல்லையா? அந்த நம்பரை ட்ராக் பண்ணி போலீஸ் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க உங்ககிட்ட பேசி முடிச்ச உடனே சிம்ம உடைச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? அது எப்படி நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க? தவளை எத்தனை படத்துல எவ்வளவு கிட்னாப் சீன் பார்த்திருப்பாரு, அதை வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்ட். ஆஹா, இவங்க 2 பேருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ. நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ சமாளிப்போம். இப்படி பேசிட்டே இருந்தா என்ன நடக்கும்? அப்பா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஐயோ பண்ணலாம். சம்பந்தி, போலீஸுக்குலாம் போக வேண்டாம். போலீஸுக்கு போனோம்னா பேர உசுருக்கு ஆபத்து. மாமா, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி ஆகாஷ காப்பாத்துங்க மாமா. ஆளாளுக்கு Please. பேசிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் யோசிக்க விடுங்க. டேய் பார்த்தா வாடா. டேய், சுந்தரத்தோட வீட்டை நான் வாங்குற வரைக்கும் நீ என்கிட்ட தான் ஒர்க் பண்ற. அதுக்காகத்தான் நான் உன்னை ஜேகே கிட்ட இருந்து தூக்கினேன். சுந்தரத்தை ஏமாத்தி வீடு வாங்க நீ எனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்க. சார் அங்கேயும் நான் அதை தான் சார் பண்ணேன், இங்கேயும் அதே பண்ணிடுறேன். ஓகே. டேய், அந்த கலாதார் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அண்ணா உங்க மொபைல்லே சேவ் பண்ணிருக்கேன், அப்படியா? பாருங்க. தோ. சரி வா கிளம்புவோம். ஓகே சார். சார் என்ன சார் போனை பார்த்தே ஷாக் ஆயிட்டீங்க? உங்க ஒய்ஃப் ஏதாவது கால் பண்ணாங்களா? இல்லையா, சுந்தரம் கால் பண்றேன்யா. சுந்தரமா? அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், அவரே கால் பண்றாரு. சூப்பர் சார், எடுத்து பேசுங்க சார். இரியா. ஹலோ ஹலோ கலாதார், நான் சுந்தரம் பேசுறேன். என்னோட வீட்டை நான் உனக்கு விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னது தம்பி, என்ன பலார ஒரு அரை எதுக்கு சார்? அறையா? ஐயோ சார், என்ன சார் ஆச்சு? இல்லையா, இது கனவா நனவான்னு செக் பண்ணையா. சுந்தரம் அந்த வீட்டை எனக்கு விற்க ஒத்துக்கிட்டாரியா? சார் அப்படியா? பேசுங்க பேசுங்க, லைன்ல தான் இருக்க, பேசுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். என்னடா அழுவு காட்டுறோம் நமக்கு? இல்லையே, பகல்லையே தண்ணியா இருக்கலாம்ண்ணா. என்னப்பா தண்ணியா பகல்லையே? ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்க சார். இத பாரு கலாதார், நான் என் வீட்டை உனக்கு விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அர்ஜென்ட்டா 2 கோடி ரூபாய் உடனே வேணும். உனக்கு எப்போ வேணும்? பாத்தியா, சாரி சார், சாரி சார். பணம் கொடுக்கறேன்னு மரியாதை குறையுது பத்தியா? இல்லை சார், இல்லை சார், இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நாக்கு ஸ்லிப் ஆகலாம்,
ஆனா கொடுத்த வாக்கு ஸ்லிப் ஆகக்கூடாது, பாத்துக்க. ஓகே சார், ஓகே சார். இதை பாருப்பா, எனக்கு உடனடியா 2 கோடி ரூபாய் பணம் வேணும். ஓகேயா? ஓகே. மீதியை ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடு. ஓகே சார். எல்லாரும் பண்றது தானே சார். எனக்கு ஓகே தான். உங்களுக்கு எப்ப பணம் வேணும்? இன்னொரு 1 மணி நேரத்துல. என்னது 1 ஹவர்ல வேணுமா? என்ன சார் விளையாடுறீங்களா சார்? 2 கோடி. சரி விடு, இன்னும் 1/2 மணி நேரத்துல தரேன்றான். அவங்ககிட்ட வித்துட்டு போறேன். அந்த சுப்பு ஃபைனான்சியல் நம்பர் கொடுக்குறேன். சொன்ன 5 நிமிஷத்துல பணம் கொடுக்குறேன்றான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லல சார். 1 ஹவர்லயான்னு தானே கேட்டேன். முடியாதுன்னு சொல்லாதீங்க. 1 ஹவர்லயா அப்படின்னு கேட்கலாமா நீ? ஓகேன்னு சொல்லுங்க சார். ஓகே சொல்லுங்க. என்ன? ஓகே சார், ஓகே சார். நான் பணத்தை ரெடி பண்ணிடுறேன். ஆமா, நான் பணத்தை எங்க எடுத்துட்டு வர்றது? நேரம் நம்ம வீட்டுக்கு வாப்பா. அதாவது என்னோட பூர்வீக சொத்துங்கிறீங்க? அது உன்னோட பூர்வீக சொத்து தான், ஆனா ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் தான். அது வரைக்கும் என் வீடு தான். நேரம் வா. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. பிளாக் மணி தான் இருக்கு, பரவாயில்லையா? யோ, பிளாக்கோ ஒயிட்டோ மணி தானேப்பா. ஆமா. வரும்போது மறக்காம அந்த பணத்துக்கு சொந்தக்காரன் நீ தானே டாக்குமெண்ட் எழுதி கொண்டா. இல்லாட்டா நான் எப்படி நம்ப முடியும்? சரி சார். ஓகே. அப்பாடா, எங்க அப்பாவோட நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. நிறைவேற போகுதுல்ல, நிறைவேறியாச்சு. சார் பாத்தீங்களா சார், நான் வந்த நேரம் உங்களுக்கு வீடு முடிஞ்சிருச்சு. ஆமாயா, நீ ரொம்ப ராசியான ஆள் தான்யா. ஆனா எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, நீ வந்த நேரம் என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. வீடு என் கைக்கு வர போகுது. இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை, அதை தான் சொன்னேன். சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க? சும்மா சொன்னையா. வா போலாம். ஓகே சார். அப்பா, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? அப்பா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? மாமா, பணம் சம்பந்தமா தானே பேசுனீங்க? உங்களால எவ்வளவு பணம் புரட்ட முடிஞ்சது? எல்லாருக்கும் ஒரே பதில் தான், பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே பணம் வந்துருச்சு. சம்பந்தியா கொக்கா? ஹலோ, கொக்கு எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணுமா? ஏப்பா, நான் ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா பேசக்கூடாதா? பேசவே கூடாதா? பேசக்கூடாதான்னு கேக்குறேன். பேசவே கூடாதாங்கிறது இவ்வளவு நேரம் பேசுறான் பத்தியா? சும்மா இருடா. சும்மா இருன்னு ஜாடே சம்பந்தி நம்மள தான் சொல்றாரோ. மாப்பிள, டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிங்க. நீங்க நானும் சம்பந்தி 3 பேர் போய் பணத்தை எடுத்து வந்துருவோம். யாரும் எங்கேயும் போக வேண்டாம், பணமே நம்மளை தேடி இங்க வரும். ஒத்து. பணம் எப்படி நம்மள? பணம் நம்மள தேடி வருமா? எப்படி? வந்தா சரி. அப்பாடா, எல்லாம் உள்ள போயிட்டாங்க. என்ன இது, 2 கோடி ரூபாய் பணம் நம்மளை தேடி வரும்னு சொல்லிட்டு போறாரு. அடாடாடா, வாழ்க்கையில நான் அவ்வளவு பணத்தை பார்த்ததே இல்லையே. 2 கோடி. தெருக்கோடிய பார்த்திருக்கேன், ஆனா 2 கோடி நான் பார்த்ததே இல்லையே. ஆஹா, இந்த சந்தோஷத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலான்னு பார்த்தா இந்த வீட்டுல ஒண்ணு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குதே. இப்ப யார்கிட்ட இதை ஷேர் பண்றது? ஐயோ, ஆஹா, ஐயோ, 2 கோடி 2 கோடி. முதல்ல 2 கோடி ரூபாய் வந்த உடனே அந்த டீ கடைக்காரனோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். கடை வச்சுட்டேங்கிறதுக்காக அவன் எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணான். போயும் ஒரு 3580 ரூபா. அந்த கணக்குக்கு என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கிறான். டேய் டீ கடைக்காரா, நான் இப்ப கோடீஸ்வரன்டா. அந்த காசு வந்த உடனே உன் கடைக்கு எய்த்த மாதிரியே ஒரு கடையை போடுறேன்டா. முதல்ல ஆபரேஷன் என்னாச்சுன்னு கேட்பேன். யாராவது வந்துட போறாங்க. ஹலோ, நான் கிட்னாப்பர் பேசுறேன். ஏலே முண்டம், நான் சிவசு பேசுறேன்டா. பாஸ், நீங்களா பாஸ்? சாரி பாஸ், அடிக்கடி சிம் கார்டு மாத்துறதுனால இந்த போன்ல உங்க நம்பர் ஸ்டோர் பண்ணல. பாஸ், ஆபரேஷன் என்ன பாஸ் ஆச்சு? டேய், ஆபரேஷன் சக்சஸ்டா. சூப்பர் பாஸ். டேய், சுந்தரம் பணத்தை ரெடி பண்ணிட்டாரா? பாஸ்,
இன்னொரு தடவை சொல்லுங்க பாஸ். அதான்டா சுந்தரம் அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டாரா. பாஸ் இத கேட்ட உடனே காதுல தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கு பாஸ். பாஸ் 2 கோடி வந்த உடனே முதல்ல எனக்கு ரீசார்ஜ் பண்றீங்களா பாஸ்? அறிவு கட்ட முண்டம், உனக்கு நான் புது போனே வாங்கி தரேன்டா. பாஸ் புது போனே வாங்கி தந்தாலும் அதுக்கு நீங்க தான் பாஸ் ரீசார்ஜ் பண்ணணும். டேய் வந்தேன்னு வச்சுக்க, உன் காதுல ஒண்ணு வச்சேன், காது கொய்ங்க. ஆமா பாஸ் சாரி பாஸ். பாஸ் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேனேன்னு கோச்சுக்காதீங்க. அதான் கேட்டியே, கேட்டு தொலை. பாஸ் அந்த 2 கோடியை எங்க வைப்பீங்க? ஆமா இல்ல, 2 கோடி ரூபாய நம்ம வீட்லயே வைக்க முடியாது. பாஸ் பாஸ் அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. நேரா போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவோம். சேஃப்டியில உங்க பேங்க் பாதுகாப்பு பெட்டகம்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களே. டேய் அறிவு கெட்டவனே, 1000 ரூபாய் கட்டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணாலே ஆதார் கார்டு கூட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்கறான். 50,000 ரூபாய்க்கு மேல வச்சேன்னா பேன் கார்டு கொடுங்கறான். நீ இப்ப இவ்வளோ ரூபாயை போட்டேன்னா வீட்டுக்கு ரைடு வர மாட்டாங்க லூசு பயல. பாஸ் உங்க வீட்டுக்கு தானே வராங்க, எனக்கு என்ன வந்துச்சு? டேய் வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், ஒரு வழி பண்ணி போடுவேன்.